தமிழ்நாட்டில் வந்து அதர் ஸ்டேட் பேங்க் மேனேஜர்ஸ்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாகவே நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கரெக்டாக ரைட்டா? இப்போ அதுக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார்? மினிமம் ரேஷியோ இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இதுதான் கரெக்டான கேள்வியும் கூட. ஏன்னா ரூல்ஸ்ன்னு பார்த்தா அப்படி எதுவும் இல்லை. ஆனால் அந்த ரூல்ஸ் கொண்டு வரணும்னு சொல்கிறேன், சட்ட வடிவமாக்கணும். அதுதான் சட்டசபையிலே அதாவது நேஷ்னலைஸ் பேங்க்கில் பீப்புள் வந்து மினிமம் லோக்கல் பீப்புளை நீங்கள் டெபிட் பண்ணணும். மொழி தெரிஞ்ச ஆளுங்க அந்தந்த பிரான்ச் மேனேஜரில் இத்தனை ரேஷுவாக மெயின்டைன் பண்ணணுன்றது இருக்கணும். கம்பல்சரி ஒரு 30 to 40% ரேஷுவாவது. ஏன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பிரான்ச்சில் எல்லாருமே இந்திக்காரங்களாகவே இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் ஷஃபிள் ஆகி இருந்தால் தான், தமிழ் ஆளுங்களும் இருந்தால் தான் இவங்க என்ன பேசுகிறாங்க. அங்கே டிரான்ஸ்லேட்டர் வேலை ஒரு பெரிய வேலையாக போயிட்டுருக்கு. அப்போது அது யார் பார்ப்பா, அந்த வேலை யார் செய்வா? ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின் மார்க்லாம் ரைஸ் ஆகிறதுனால ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாடு சிஎம் உண்மையிலே போர்க்கால அடிப்படையில் இறங்கி சில கவனங்கள் செலுத்தினால. ஏன்னா பேங்க் மூலிமா தான் கவர்மெண்ட்டோட அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு போய் சென்றடையுது. அதில் லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் செய்ய முடியாமலும் போயிடுது.